ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த வீட்டை சுற்றி நிறைய மரம், செடி, கொடி இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால வீடு கட்டும்போதே நிறைய இடம் விட்டு தான் வீடு வந்து கட்டியிருந்தோம். ரொம்ப பெரிய கார்டன் எல்லாம் இல்லை, சின்ன கார்டன் தான். அதில் இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் கார்டனை கொஞ்சம் கூட பெருசாக்கணும்னு நினச்சிருக்கேன். அது போக போக பார்க்கலாம். இப்போ கார்டனை சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பிளான்ட் வச்சுருக்கேன்னா முள் சீத்தாப்பழம். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த பிளான்ட் வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத இருந்தப்போ ஒரு 2-3 மாதம் எங்கள் வீட்டில் தான் தங்கி இருந்தாங்க. அப்போ அவருக்கு வந்து இந்த முள் சீத்தாப்பழம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து வந்தது தான் இந்த மரம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் சீத்தாப்பழம் உண்டுல்ல, அந்த பழ மரம் வந்து நிற்கிது. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அந்த முள் சீத்தாப்பழ மரத்தில் வந்து இன்னும் காய் ஒன்றும் காய்க்க ஆரம்பிக்கலை. இந்த வருஷமும் இதில் நிறைய பூ காயெல்லாம் வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பழம் வந்து எங்களுக்கு கிடச்சிது. மற்ற பழம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருவல் மாதிரி அடிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை போல மாதிரி தான் நிறைய காய் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த செடி பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துலயே ஒரு மாமரம் வந்து வச்சு விட்டுருக்கோம். இந்த மரமும் நாங்கள் வாங்கி வச்சது கிடையாது. இதுவும் மாம்பழம் சாப்பிட்டுட்டு பொட்ட விதையிலேருந்து முளைச்சி வந்தது தான். இதுவும் வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே தான் ஆகுது. ஆனால் இதுலேயும் இது வரைக்கும் காய் எதுவும் காய்க்கலை. சீக்கிரம் காய் காய்க்கும்னு நம்புகிறேன், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னா பப்பாளி மரம் தான். இந்த பப்பாளி மரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு காய் தான் தந்திருக்கு. நிறைய பூ வந்து வரும், ஆனால் எல்லாம் தொலைஞ்சு போகும். கடைசியாக ஒரே ஒரு பழம் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிது இது வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் காயெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. எவ்வளோ பழம் கிடைக்கும்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்புறம் என்ன மரம் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லி மரம் தான். இதுவும் இது வரைக்கும் எந்த காயும் வந்து காய்க்கலை. இது வச்சு ஒரு 3 வருஷம் போல் ஆகுது. மரம் மட்டும் நல்லா வளர்ந்து போயிட்டே இருக்குது. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்போ காய் வரும்னு. அப்புறம் என்ன செடி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை செடி தான். இது என்னன்னே தெரியல, வச்சு 3 வருஷம் ஆகுது. அது எப்படி வச்சோமோ அதே போல் தான் நிற்கிது. கொஞ்சமும் வளரவே இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி மாதிரி அப்பப்போ வந்து தாக்கிட்டு போகும். இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லும் வெள்ளை வெள்ளை புள்ளியாட்டு அடிக்கும். இதுக்கு என்ன மருந்து கொடுக்குறதுன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த இலையில வந்து சுருண்டு சுருண்டு போகும். இதை பார்த்தா 3 வருஷம் செடின்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளான்ட்டு. அதுதான் இந்த வெத்தலை கொடி. இது மட்டும் நல்லா பச்சை பசையிலன்னு சூப்பராகவே நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு கட்டிங் தான் கொண்டு வச்சேன். அது இந்த அளவுக்கு படர்ந்து போயிருக்குது. இதோட ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கை அளவோட ரொம்ப பெருசாக இருக்குது. நல்ல பெரிய பெரிய இலைங்களை தான் நிற்கிது எல்லாம். இதோட கட்டிங் மண் தரையில் தான் வச்சுட்டு அந்த காம்பவுண்டு வால் ஃபுல்லாக படத்தி விழுந்து விட்டுருக்கேன். இப்போதைக்கு பாதி அளவு காம்பவுண்டு வாலில் தான் கவர் ஆகிருக்கு. இந்த ஃபுல் காம்பவுண்டு வாலையும் கவர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போ அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பிரண்டை செடி வந்து வச்சுருக்கேன். அது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து நட்டு வச்சோம். அது இன்னும் பெருசாக தளர் விட்டு வளர ஆரம்பிக்கலை. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மிளகு தான் வந்து வச்சுருக்கேன். இந்த செடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் காய் வந்து காய்க்கிறது நிப்பாட்டவே இல்லை. சின்ன ஒரு தையா கொண்டு வச்சது, சின்ன தையா இருக்கும்போதே காய்க்க ஆரம்பிச்சது. அதுலேருந்து இது வரைக்கும் காய் கொடுத்துட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டில் வந்து நித்திய கல்யாணி செடி வந்து வச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து இப்போ தான் வந்து வச்சு விட்டுருக்கோம். அது இப்போ தளர் விடக்கு ஆரம்பிச்சிருக்குது. இது கொஞ்ச நாள் போகும்போது தான் தெரியும் எந்த அளவு ஈல்டு கொடுக்குதுன்னு. அப்படியே பக்கத்தில் இருக்க பாட்டில் பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டு வச்சுருக்காங்க. அது இன்னும் ரொம்ப முளைச்சி வெளியே வரல. ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் கொஞ்சமாக தளர் வந்து வெளியே வருது. இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா தளர் விட்டு வரேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடி தான். இந்த துளசி செடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தை தான் கொண்டு வந்து வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. அதுலேருந்து விதை விழ ஆரம்பிச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் துளசி செடியாக தான் நிற்கும் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மிளகாய் செடி வந்து வச்சுருக்கேன். இது குண்டு மிளகாய். இது நம்ம வீட்டில் வத்தல் வாங்கினப்போ அதுலேருந்து விதை போட்டு எடுத்தது. இதில் இது வரைக்கும் நிறைய காய் வந்து காய்ச்சிருந்து இப்போவும் வந்து காய் கொடுத்துட்டு தான் இருக்குது இந்த மிளகாய் செடி. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிளகாய் செடி வந்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கீரையெல்லாம் விதை போட்டு வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நிறையவே அறுவடை வந்து பண்ணிட்டோம். நாங்கள் இந்த சிகப்பு தண்டு கீரை தான் வந்து வச்சுருந்தோம். இந்த கீரையும் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இதையும் கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பப்பாளி மரம் வந்து வச்சுருக்கோம். இது வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது இன்னும் வளரலை. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரியதாக ஒரு தண்டு கீரை செடி வந்து நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா விதைக்காக விட்டுருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா காயணும். காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம விதை வந்து எடுக்கலாம் இதுலேருந்து. இந்த விதையெல்லாம் மோஸ்ட்லி கடையிலேருந்து வாங்க மாட்டேன். நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுற கிச்சன் வேஸ்ட்லேருந்து தான் அந்த செடியெல்லாம் முளைச்சி வரும். அந்த செடியெல்லாம் தான் எடுத்து நிறைய இடத்துல நட்டு வச்சுருப்பேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜெவந்தி செடி வந்து வச்சிருக்கேன். இந்த போட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வச்சிருந்த ஜெவந்தி செடி. இதுல இருந்து தான் அடுத்த புதிய தை வந்து எடுத்து தனித்தனியாக வேற போட்டில் வந்து மாற்றி வச்சிருக்கோம். அப்புறம் இந்த செடி பார்த்தீங்கன்னா
மே மாதம் மட்டும்தான் வந்து பூ வந்து பூக்கும். இதில் ஒரு சின்ன ஒரு ரெட் கலரில் பூ வந்து பூக்கும். அது கொத்து கொத்தாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஒரிஜினல் நேம் வந்து எனக்கு தெரியல. ஆனால் மே மாதம் மட்டும்தான் பூக்கும். பூத்து நிற்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பூ வந்து இல்லை, எல்லாமே பூத்து முடிஞ்சிடுச்சு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி செடி தான் வந்து வச்சுருக்கேன். ஒரு வீட்டில் முக்கியமாக இந்த 3 செடியும் வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒன்று பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி, அப்புறம் துளசி, அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை கொடி. இது 3மே பார்த்தீங்கன்னா இந்த சளி தொல்லைக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா துளசியிலே ஒரு வெரைட்டி ராம் துளசின்னு சொல்லுவாங்க. இந்த துளசி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் துளசியை விட ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த செடிக்கு பக்கத்தில் போனாலே அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த துளசியும் ஒரு 2-3 இடத்துல வந்து வச்சு விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நெல்லி மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன நெல்லி மரமும் வந்து வச்சு விட்டுருக்கோம். இந்த நெல்லி மரமும் நம்ம வாங்கினது கிடையாது, நம்ம சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து முளைச்சி வந்தது தான். இது பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு 6-7 மாதம் தான் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் நித்திய கல்யாணி செடி வந்து வச்சு விட்டுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் எங்கேருந்து ஒரு பூச்செடின்னு சொல்லி ஒரு செடி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. வைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்குது. இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பூச்செடி கிடையாது, இந்த எருக்கு செடி. இந்த செடி சிலவங்க வீட்டில் வைக்கலான்னு சொல்லுவாங்க, சிலவங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் எது உண்மைன்னு தெரியல. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த நித்திய கல்யாணி தான் வச்சு விட்ருக்கோம். இந்த நித்திய கல்யாணி எங்கள் வீட்டில் நிறையவே இருக்குது. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நிறைய பூ வந்து பூக்கும். இதுக்கு நித்திய கல்யாணின்னு பேர் வர காரணம் இது டெய்லியும் பூக்குமா, அதனால தான் இது நித்தமும் பூக்குறனால நித்திய கல்யாணி அப்படின்னு பேர் வந்து தான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே நிறைய செடி வந்து வச்சு விட்டுருக்கோம். இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு வகை கள்ளி செடி தான். இதோட நெய்ம் வந்து எனக்கு தெரியல, யாருக்காவது நெய்ம் தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா நிறைய வருஷமா எங்கள் வீட்டில் இருக்குது. முன்னாடி இதை ஒரு பாட்டில் தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் தரையில் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறையவே வந்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. இது மணியெல்லாம் வராது. இது பார்த்தீங்கன்னா அழகுக்கு வேணுமெங்கி வைக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகு செடி வந்து வச்சுருக்கோம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா டார்டில் வைன் அப்படி தான் நினைக்கிறேன். அந்த நெய்மா இல்லையான்னு தெரியல. இதெல்லாம் ஏதாவது வீட்டில் போகும்போது பார்க்கும்போது அவங்கக்கிட்டேருந்து வாங்கி கொண்டு வந்து வைக்கிறது தான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளம் செடி தான் வந்து வச்சுருக்கேன். இந்த செடி வச்சும் ஒரு 3 வருஷம் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் காய்க்கலை. நிறைய பூ வந்து பூக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு காயும் வந்து பிடிக்காது, எல்லா பூவும் வந்து உதிர்ந்து போயிடும். இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பூ வந்து பூத்துது, ஆனால் ஒரு காயும் வந்து காய்க்கல. செடி பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. இப்போ செடியில் எந்த பூச்சி தாக்குதலோ எதுவும் வந்தது போல் இல்லை இது வரைக்கும். ஆனால் காய் மட்டும்தான் பிடிக்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு செடி தான் வந்து வச்சுருக்கேன். என்னென்னா செம்பருத்தி செடி. இந்த செடியை தான் எங்கள் ஹஸ்பண்ட் ரீசெண்டாக கட் பண்ணி விட்டுருந்தாங்க. எப்படி தளிர் விட்டு வரேன்னு நினச்சேன். ஏன்னா கட் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கு இல்லாமல் கட் பண்ணி விட்டுட்டாங்க. செடியெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அது நல்லாவே தளர் விட்டு வந்து இருக்கு. இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நல்லாவே பூக்கும். இதில் டெய்லியும் வந்து பூ வந்து கிடைக்கும். நான் சாமி படங்களுக்கெல்லாம் இதில் இருந்து தான் பூ பறித்து வைப்பேன். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பிச்சி செடி தான் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே மொட்டு வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் நான் சாமி படங்களுக்கு பூ வைக்கிறதுக்காக தான் வாங்கி நட்டு வச்சுருக்கேன். இந்த பிச்சி செடியும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் படர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா செடி வந்து வச்சுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட் பண்ணி விட்டுருந்தோம். அது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் இதில் தான் தளிர்லேருந்து நிறைய மொட்டு வந்து அதில் பூ வந்து பூக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோஜா செடி, அதனால தான் அதை கட் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இட்லி பூ தான் வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தெத்தி செடின்னு சொல்லுவாங்க. இந்த செடியும் பார்த்தீங்கன்னா நான் சாமி படங்களுக்கு பூ வைக்கிறதுக்காக தான் வாங்கி நட்டுருக்கேன். இந்த செடியிலையும் எப்பவுமே பூ இருக்கும். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ குறவாக இருக்குது. சில டைம் பார்த்தா இந்த செடி ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்கும். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி செடி நிற்கிது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா முல்லை செடி வந்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்ச நாளைக்கு முன்னே நிறையவே பூ பூத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா பூ எதுவும் இதில் இல்லை. நான் இந்த மரம் செடிகளில் ரெண்டு விழுற இலையை எல்லாமே இந்த மரங்களுக்கு மூட்டில் தான் வந்து போடுவேன். கொஞ்ச நாள் ஆகின பிறகு அதுவும் மக்கி இந்த செடிகளுக்கு உரம் மட்டும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடி வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காயெல்லாம் காய்ச்சுது. எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரண்டை செடி தான் நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து போயிட்டே இருக்குது, எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டிங்ஸ் தான் கொண்டு வச்சுருந்தோம். இது இந்த கை கால் வலி மூட்டு வலிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை நல்ல எண்ணெயில் விட்டு வறுத்து துவையல் பண்ணி சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது இந்த செடி. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நித்திய கல்யாணி செடி வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சங்குப்பூ. இது கொஞ்சம் நல்லா படர்ந்து இருந்தது, அதை என் பிள்ளை வந்து கட் பண்ணி விட்டுருக்கா. அதுக்கு பக்கத்தில் டார்டில் வைன் தான், அது வந்து ரீபோர்ட்டிங் பண்ணி வச்சுருக்கேன்.
அப்புறம் இந்த செடியோட பேரும் வந்து தெரியல, இதுவும் மறந்து போச்சு எனக்கு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சி செடி தான் வச்சிருக்கேன். இது வந்து பதியம் போட்டு எடுத்து வச்சது. இது நம்ம வீட்டில் நிற்கிற பிச்சி செடியிலேருந்து பதியம் போட்டு எடுத்தது. அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி தான் வந்து வச்சிருக்கேன். இது நாட்டு ரோஜா. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரோஜா செடி. அதுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டில் கிழங்கு வந்து வச்சிருக்கேன். அது ஒரு வகையான கிழங்கு. எங்கள் ஊரில் இதை சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க. இது நல்லா படர்ந்து போகும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாலே இந்த அளவுக்கு வளர்ந்து போயிட்டு இருக்குது. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா ராம் துளசி. அதுக்கு கூடவே ஒரு செடி வந்து இருக்குது. அதுக்கு பேர் வந்து எனக்கு தெரியல. இதில் ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து வரும். ஃப்ளவர் பார்க்க நல்லா சூப்பராகவே இருக்கும். அப்படியே ஒரு பாட்டில் வெண்டைக்காய் விதை போட்டு வச்சிருக்கேன். அது இப்போதான் முளைச்சி வந்திருக்குது. ஒரு தைல பார்த்தீங்கன்னா சின்னதாக மொட்டும் வந்து வந்திருக்கு. இனி கூடி சீக்கிரமே காய்க்கும். அப்படியே கொஞ்சம் கத்திரிக்காய் செடியெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் பூச்சி தாக்குதல்ல கொஞ்சம் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி வேற ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.